நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 6. 1 Thessalonians chapter 5 verse 6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வசனத்துக்கு முன்பாக இருக்கிற பகுதியும் அதையே குறிப்பிடுது. அந்தபடியா இப்ப நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு காலத்துல அந்தகாரத்துல வாழ்கிறவர்களாக பாவ இருள சிக்கி கொண்டிருந்தோம். அப்படியாக அந்த காலத்துல இருந்த நமக்கு கிறிஸ்து ஒளியாக வந்தாரு. அவர் மூலமாக நாம எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கோம். அவரை அறியாதவர்களும் அறிந்தும் பின்பற்றாதவர்களும் இன்னும் இந்த பாவ இருள நித்திரை செய்கிறவர்களாகவே இருக்கிறாங்க. அந்தபடியாக அவர்கள் தூங்குறது போல நாம தூங்காம விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடுவோம்னு நாம பார்த்த பிரதான வசனம் சொல்லுது. நாம விழித்திருக்கும்படியா இருக்கிறதுக்கு நமக்கு தெளிந்த புத்தி மிகவும் அவசியமா இருக்கு. அதனால்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பயந்த ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு வசனங்களும் நமக்கு சொல்லுது. இந்தபடியான தெளிந்த புத்தியோடு நாம எப்படி இருக்கணுங்கிறத இதே அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தோம்னா, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம தெளிந்தவர்களா இருந்தாதான் விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொண்டிருக்கிறவர்களாகவும் இருப்போம். இப்படியாக விசுவாசம், அன்பு, ரட்சிப்பென்னும் நம்பிக்கை இதை எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள நமக்குள்ளார தெளிவு வேணும். அந்த தெளிவு இருந்தாதான் நம்மால விழித்து கொண்டு இருக்க முடியும். இந்த தெளிந்த புத்தி இருந்தாதான் சரியான விசுவாசத்திலையும் அன்பிலையும் நம்மால நிலை கொள்ள முடியும். இத குறிப்பா பெண்களுக்காக சொல்லப்பட்ட பகுதியா 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம் இருக்கு. அந்த வசனத்தை பார்த்தோம்னா, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். அந்தபடியாக தெளிந்த புத்தியோடே விசுவாசம், அன்பு, பரிசுத்தம் இதுல எல்லாம் நிலை கொள்ள முடியும். இப்படியாக நாம தெளிவுள்ளவர்களாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? அதை நமக்கு 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து. இந்த வசனம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க மனதின் அறையை கட்டி கொண்டிருக்கணும்னு சொல்லுது. நம்முடைய மனது அலைப்பாய்கிறதாக, அநேக காரியங்கள்ல இழுப்புண்டு போகிறதாக, இச்சையில விழுந்து போகிறதாக இருக்கும். அதனால நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாக நாம காணப்படணும். அதனால்தான் நீதிமொழிகள்ல வசனம் தெளிவா சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அந்தபடி நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டிருப்பது மிகவும் அவசியமா இருக்கு. மனதின் அறையை கட்டுவதுனா என்ன? வீணான வியர்த்தமான காரியங்கள்ல நம்முடைய மனதை அலைப்பாய விடாம அதை தேவனுக்கு நேராக நிலைநிறுத்துவது. இந்தபடியாக நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ளும் போது நாம தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்போம். இந்த தெளிந்த புத்தியோடு விழித்திருப்பது அவசியமா இருக்குங்கிறத 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனமும் சொல்லுது. தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த வசனத்துல தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள்னு முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நமக்கு தெளிந்த புத்தி இல்லைன்னா பிசாசானவன் நம்மளை ஈஸியா விழப்பண்ணுவான். அப்படியாக யார விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். எந்த காரியத்தை ஒருத்தருக்கு முன்பாக போட்டு அவங்களுக்குள்ளார குழப்பமோ, கவலையோ, பயமோ, கோபமோ இப்படி ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு தெளிந்த புத்தி இல்லாம செயல்பட வைக்கணுங்கிறது அவனுடைய குறிக்கோளா இருக்கும். அதுல இருந்து நாம தப்பி பிழைக்கும்படியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்கொள்ளணும். இந்தபடியாக நாம இருக்கிறதுக்கு நம்முடைய தெளிந்த புத்தியை காத்துக்கொள்வது அவசியமா இருக்கு.
அப்படியாக தெளிந்த புத்தியோடு செயல்படும் போதுதான் விழிப்போடு காணப்படுவோம். அப்படி விழிப்புடன் காணப்படும் போதுதான் தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். அப்படியாக அவர் பிரதிபலிக்கப்படும். அப்படியாக நாம் அவரை பிரதிபலிக்கும் போதுதான் அவருடைய வருகைக்கான ஆயத்தத்துல காணப்படுபவர்களாக இருப்போம். அந்தபடியாக அவரோடு கூட்டி சேர்த்து கொள்ளப்பட நாம விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை நடையிருந்து அதன் மூலமாக அநேகருக்கு தேவன் பிரதிபலிக்க பண்ணுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழித்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மால பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்க மற்றவர்களைப் போல தூங்காம விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக விசுவாசம், அன்பு, நம்பிக்கை ஆகியவற்றில நிலை கொள்ளும் பிள்ளைகளாக மனதின் அறையை கட்டிக்கொண்டு உம்மை நோக்கி நாங்க ஒவ்வொரு நாளும் விழித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, அப்படியாகவே உம்முடைய சாயலை அநேகருக்கு பிரதிபலிச்சு உம்முடைய வருகையில சேர்த்து கொள்ளப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.